இப்போ வந்து டெம்பரரி இபி கனெக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீட் டெம்பரரி சிங்கிள் ஃபேஸ் இபி கனெக்ஷன் ஓகேவா? கமர்ஷியல் டேரிஃப்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கரண்ட் வேணும். அது வந்து முதல்ல நீங்கள் வாங்கும்போது சிங்கிள் ஃபேஸில் வாங்கணும் ஓகேங்களா? சிங்கிள் ஃபேஸில் வாங்கும்போது உங்களுக்கு கமர்ஷியல் டேரிஃபில் கொடுப்பாங்க. கமர்ஷியல் டேரிஃப்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டேரிஃப் வந்து கரண்ட் வந்து ரெசிடென்ஷியல் டேரிஃப் யூனிட்டுக்கு வந்து ₹2 ₹3 இருக்குதுன்னா, கமர்ஷியல் டேரிஃப் வந்து ₹6 ₹7 இருக்கும். ஓகேங்களா? அதுதான் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்கும்போது அதான் கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னு. அது எங்கே அப்ளை பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும். அங்கே போனீங்கனாலே சிம்பிளாக அவங்களே எல்லா ப்ராசஸுமே பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போனீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோன்னே அவங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் கூட அவங்களே வந்து ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணணும் ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். அந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ₹250 ஸ்டாம்ப் நான் ரெடி பண்ணேன். இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஒரு ஏரியாவுக்கு மாறும். ஸ்டாம்ப் ஒன்று ரெடி பண்ணோம். கூட ₹250 பேசிக்காக வச்சுக்கோங்க. ஸ்டாம்ப் பேப்பர் ஒன்றும் இல்லை பேசிக்காக அவ்வளோதான். அடுத்து வந்து அக்னாலஜ்மெண்ட். அந்த லேண்டில் யார் இருக்காங்களோ இப்போ வந்து சம்திங் ஒருத்தர் பேரில் அந்த லேண்ட் இருக்குன்னா அவர் வந்து சைன் போடணும். இந்த மாதிரி நான் கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்னோட லேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட்டில் சைன் பண்ணணும் அந்த ஃபார்ம். அப்புறம் சேல் டீட் அந்த லேண்டோடைய பத்திரம் ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் 1. 2வது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம். அப்புறம் ஸ்டாம்ப் ₹250 ஸ்டாம்ப் ரெடி பண்ணோம். அக்னாலஜ்மெண்ட் ஓகேங்களா? அதில் சைன் போடணும் அக்னாலஜ்மெண்ட் பேப்பர். அப்புறம் அந்த லேண்டோட பத்திரம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சிஏ கிட்ட கொடுக்கணும். அந்த இபி ஆஃபீஸில் சிஏன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? இந்த அப்ளை பண்ணுறதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னா ₹450 ₹500 ஆகும். இந்த ஸ்டாம்ப் வந்து ₹250. இந்த அப்ளிகேஷன்ஸ் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவதுன்னு சேர்த்து ஒரு ₹500 கிட்ட. நான் ₹450 ஆச்சு. மேபி கொஞ்சம் ஒரு ₹500 வரும் ஆகலாம் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டுமே. இதை எடுத்துகிட்டு சிஏ கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் எப்போ வரணும் அதெல்லாம் வந்து அவர் வரையும் சொல்லிவிடுவார். அதுக்கு முன் ஒயர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒயர்மேனை ஃபாலோ பண்ணி மீட்டரை வர வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும் சைட்டில். அதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு போர்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிட்டோன்னா வந்து அவங்க கொடுத்து ஒயர்மேன் வந்து அதில் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேஸ் டெம்பரரி கமர்ஷியல் டேரிஃப் வாங்குறதுக்கு 9,000லேருந்து 10,000 வரைக்கும் ஆகும். இது வந்து எல்லா காசையும் சேர்த்து தான் ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கோங்க ஸ்டெப்லாம். இல்லைன்னா எப்படி அப்ளை பண்ண ஒரு பார்த்தாச்சு. இதில் என்ன டவுட் இருக்குன்னா மறக்காமல் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா? தேங்க்யூ.